என்னுடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான அன்பான வணக்கங்கள். கடவுளை பற்றி நம்ம மனசுக்குள்ள உணர்வு பூர்வமாக நினைக்கும் பொழுது நம்ம கண்கள்லேருந்து நம்மளையும் அறியாமல் தன்னாலேயே கண்ணீர் வரும். அதுதான் உண்மையான பக்தின்னு வாங்க. அந்த அந்த உணர்வு நம்மையும் கடவுளையும் இணைக்கும் பாலமாக செயல்படுது. அதுக்கப்புறம் நம்ம உள்ளத்துக்குள்ளே கடவுள் வந்ததுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிற நெகட்டிவ்லாம் தன்னாலேயே விலகிடும். எல்லா அருளும் பொருளும் தன்னாலேயே வந்து சேரும். அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நாம் ஒரு கதையை பார்க்க போகிறோம். இந்த கதையை நல்லா கவனமாக கேளுங்க. இதிலிருந்து கடவுளுடைய கருணையை நாம் உணர ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன விளக்கத்தோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். புதுசாக பார்க்குறவங்க இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்விகளோ இதை பற்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அதை பற்றி உங்களுக்கு சொல்லணுன்ற கருத்து இருந்தாலோ தயவுசெய்து கமெண்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க. நீங்கள் குசேலரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. கிருஷ்ண பரமாத்மா குசேலர் ஒரு ஊரில் வாழ்ந்துட்டுருப்பார். அவரும் கிருஷ்ணரும் ஒரு காலத்தில் குருகுலத்தில் ஒன்றா கல்வி கற்றிருப்பாங்க. இந்த குசேலருக்கு ஏழ்மையான ஒரு நிலை இருக்கும். ஒரு கந்த துணியோடு இருக்கிறதுனால தான் அவரோட பேர் சுதாமா. இந்த கந்த துணியெல்லாம் உடுத்து இருக்கிறதுனால அவரை குசேலர்னு சொல்லுவாங்க. அவருக்கு பார்த்தா பிள்ளைகளும் அதிகம், மனைவியும் பாவம் ரொம்ப வறுமையில் பீடிக்கப்பட்டு ஒருவேளை சோறு தின்றதுக்கு கூட கஷ்டப்படுவாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு நாள் குசேலரோட மனைவி அவர்கிட்ட ஐயா, நீங்களும் கிருஷ்ணரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் அந்த காலத்தில், தயவுசெய்து அவர்கிட்ட போய் நீங்கள் ஏதாவது உங்கள் வறுமையை போக்குறதுக்கு உதவி கேட்டிங்கன்னா நல்லா இருக்கும்ல அப்படின்னும் போது குசேலர் சொல்லுவார், நான் அவன்கிட்ட உதவி கேட்குறதுக்கு என்னால் கேட்க முடியாது. அவனை பார்க்கும்போதே என் கண்களில் தார தாரையாக நீர் வரும். அவன் கடவுள், உயர்ந்தவன். அவனை நான் பார்க்குறதே பெரும் மகிழ்ச்சி தான். இருந்தாலும் நல்ல வேளை நீ ஞாபகப்படுத்தின, கண்டிப்பாக போய் பார்க்கணும் அவனை அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கிளம்புவார். அதுக்கு முன்னால் அவருக்கு ஒரு சின்ன தயக்கம் இருக்கும். அவங்க மனைவி அதை உணர்ந்து, அவருக்கு கொடுக்கறதுக்கு தானே நீங்கள் எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறீங்க, இருங்க வரேன்னு சொல்லிட்டு வீட்டில் போய் ஒரு 4-5 வீட்டில் போய் நெல் வாங்கிட்டு அதை ஒரு விதமாக பண்ணி அவலாக பண்ணி அவர் கையில் ஒரு மூட்டையாக கையில் கொடுத்து நீங்கள் போயிட்டு வாங்கன்னு அனுப்புவாங்க. குசேலரும் ரொம்ப மகிழ்ச்சியாக கிருஷ்ணரை பார்க்க போகிறோன்ற அந்த ஆனந்தத்தோடு போவார். போகும்போது இது கிருஷ்ண பரமாத்மாவுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா அவர் தான் கடவுள் இல்லையா, தன்னுள் உணர்ந்தவர் கடவுளை, தான் கடவுளாய் மாறியவர். அதனால் இவர் வராருன்றது அவருக்கு தெரிஞ்சிடும். உடனே அரண்மனை வாயில்கள்லாம் திறக்க சொல்லுவார். காவலாளிகளெல்லாம் அவனை தடுக்கக்கூடாதுன்னு சொல்லிடுவார். இவரும் அரண்மனைக்குள்ளே வருவார். யாருமே தடுக்க மாட்டாங்க. உள்ளே போயிட்டே இருப்பார். போகும்போது கிருஷ்ணரும் அவருடைய மனைவி ருக்மணியும் பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க இவரை வரவேற்கிறதுக்காக. குசேலர் வந்த உடனே கிருஷ்ணர் ஓடி போய் அவரை கட்டி பிடிப்பார். கட்டி பிடிச்ச உடனே குசேலரோட ஆனந்தத்துக்கு எல்லையே இல்லாமல் ஆகிடும். கண்ணீர் மல்க, கண்ணா என்னை நீ மறக்கலையா அப்படின்னு ரொம்ப ஆனந்தமாக இருப்பார். அந்த சமயத்தில் இவங்க 2 பேரும் பழங்காலத்து கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே ஜாலியாக இருந்துட்டு அவர் போடுற விருந்தை சாப்பிட்டுட்டு, சரி கண்ணா நான் கிளம்புறேன் அப்படின்னும் பொழுது, டேய் இரு, நீ என்னை பார்க்க வந்த சரி, எனக்காக ஏதாவது கொண்டு வந்தியா? ஒரு நண்பனை பார்க்க வரைய வெறும் கையாக வீசிட்டு வருவேன், எதுவும் கொண்டு வரலையா ஏன் அப்படின்வாரு. இல்லை கண்ணா அப்படி இல்லை அப்படின்னு தயங்குறத பார்த்துட்டு, என்ன அது மூட்டை எடு. இல்லை கிருஷ்ணா, உனக்கு நான் அதை தர முடியாதது, ரொம்ப உன்னுடைய நிலைக்கு இது ரொம்ப எளிமையானது, ரொம்ப சிறுமையானது, என்னால் கொடுக்க முடியாது அது அப்படின்னும் போது இவர் அதை பிடுங்கி ஒரு கைப்பிடி அவலை எடுத்து அவர் வாயில் போடுவார். 2வது கைப்பிடி அவலை எடுத்து வாயில் போடும்பொழுது ருக்மணி தேவி தடுத்துருவாங்க. ஏன் தடுப்பாங்கன்னா, ஐயோ கண்ணா, நீங்கள் ஒரு கைப்பிடி அளவு அவலை தின்னாலே அவருக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம், அவருக்கு எல்லாமே கிடச்சிரும். இன்னொரு கைப்பிடி அவலை போட்டிங்கன்னா என்ன கொடுக்கறதுக்கு, என்னையும் அவர் வீட்டில் வேலைக்காரையாக நீங்கள் ஆக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லி அதாவது ஒரு நகைச்சுவையாக அதை சொல்லி அவர் கையை தடுத்துவாங்க. உடனே கிருஷ்ணரும் சரின்னு விட்டுருவார். டே அவள் நல்லா இருந்ததுடா, நீ போடா அவன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி வழி அனுப்பி வைப்பார். குசேலரும் சரி கிருஷ்ணரை பார்த்துட்டோன்னு சொல்லி அவர்கிட்ட எதுவுமே கேட்காம, எந்தவித வேண்டுதலும் வைக்காம அவர் பாட்டுக்கு கிளம்பி வருவார். கிருஷ்ணனை பார்த்ததே எனக்கு பெரிய அதிசயம், ரொம்ப ஆனந்தமான விஷயம், இதுவே எல்லாம் கிடைச்சா மாதிரி எனக்குன்னு சொல்லிட்டு கிளம்புவார். வீட்டுக்கு வரும்பொழுது அவருடைய குடிசை அங்கே இருக்காது. அங்கே ஒரு பெரிய மாளிகை இருக்கும். ஐயோ, இங்கே தானே என் குடிசை இருந்தது, எங்கே போச்சு கண்ணா, என்ன கண்ணா லீலைகள் அப்படின்னு நினச்சி அவர் வருத்தப்படும் போது உள்ளேருந்து தேவதை மாதிரி ஒருத்தங்க வருவாங்க. கடைசியில் பார்த்தா அவரோட மனைவி நல்லா பட்டாடை உடுத்தி நகைகள்லாம் போட்டுக்கிட்டு அவங்க பசங்கள்லாம் அங்கங்கே உயர்ந்த துணிகளை அணிஞ்சிக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. இதை பார்த்த உடனே குசேலருக்கு தார தாரையாக கண்ணீர் மல்கும்.
என்ன எப்படி இதெல்லாம் நடந்தது அப்படின்னும் பொழுது, தெரியலங்க. நீங்கள் கண்ணனை பார்க்க போன அந்த விஷயம், அவருடைய கருணை நம்ம இப்படியெல்லாம் மாற்றிடுச்சின்னு சொல்லி ஆனந்த கண்ணீர் வடிப்பாங்க. குசேலர் நினைப்பார், பரவாயில்லையே, என் கண்ணன் எனக்கு என்னுடைய எல்லா வறுமையும் அவன் தீர்த்தாலும் அவன் எப்பவுமே எனக்குள்ளே இருக்கிறது, அவனை நினச்சி நான் ஆனந்த கண்ணீர் வடிக்கிறத தான் நான் விரும்புகிறேன்னு சொல்லி ஆனந்த கண்ணீர் வடிச்சிருப்பார். ஸோ இந்த கதையில் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, கடவுள் என்பவன் நாம் எதையுமே அவன்கிட்ட கேட்டு அவன் கொடுப்பவன் அல்ல. கடவுள் என்பவன் நமக்குள் இருப்பவன், நமக்குள்ளே இருந்துக்கிட்டு எல்லாத்தையும் பார்க்குறான். ஒரே ஒரு விஷயந்தான் நம்ம பண்ணணும், அவனுக்குள்ளே நாம் சரணடையணும், அவனுக்குள்ளே நாம் அடங்கணும், அவனை நினச்சி நாம் உருகணும். அந்த உருகிற நொடி நேரம் போதும், ஒரு நொடி நேரம் போதும், நம்மளுடைய வாழ்க்கையை அப்படியே மாற்றி அமைச்சிரும். ஏன்னா இது வெளியே எல்லாரும் சொல்லும் பொழுது, என்னடா பைத்தியக்காரத்தனமாக பேசிகிட்டு இருக்க, கடவுள் நினச்சா எல்லாத்தையும் கொடுக்க மாட்டானா, நம்மளையே இந்த சாக்கடையில் விழ வச்சுருக்கான் அப்படிலாம் நினைக்க தோணும். ஆனால் ஒரு விஷயங்க, நாம் ஏற்கனவே செய்த கர்மத்தின் விளைவாக தான் இந்த உடலை பெற்று இவ்வளோ சூழ்நிலைக்கும் நம்ம ஆளாயிருக்கோம். இந்த சூழ்நிலையின் பிடியிலிருந்து நம்ம தப்பிக்கணும்னா ஒரே வழி கடவுளை சரணடைதல் மட்டும்தான். கடவுள் வெளியே மட்டும் இல்லை, நமக்குள்ளேயும் இருக்கான். நம்ம உயிர் மூச்சு காத்தா அவன் தான் இருக்கான். அந்த உயிரை உணரப்படும், அந்த உயிரை நாம் உணரும் பொழுது நம்முடைய எல்லா இயக்கங்களும், நம்முடைய எல்லா தேவைகளும், நமக்கு இருக்கிற இந்த பாவக்கரைகள் அனைத்தும் எல்லாமே நீங்கிடும், நம்ம வறுமை நீங்கிடும். செயல்படுத்தி பார்க்கணும். செயல்படுத்தாமல் நம்ம எப்போ ஒன்றும் இல்லைங்க. ஒரு சன்னியாசிக்கிட்ட போய் நின்னா ஏதோ ஒரு போகிறோம், குறி சொல்கிறவன்றான், அவன் முன்னால் போனால் அதெல்லாம் சொல்லிடுறான்ப்பா அப்படின்றோம். நம்ம எதுவுமே சொல்லுவான், அவனே சொல்லிடுறான்னும் போது, மாபெரும் இறைவன் அவன், எல்லாவற்றையும் தோற்றுவித்தவன் அவன். அவனை நம்ம மனசில் நினச்சாலே போதும், நம்ம மனசுக்குள்ளே அவன் குடியிருக்கிறான்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். நம்மளை ஏங்க சூழ்நிலை நம்மளை சங்கிலியால் பிணைக்க போகுது, வறுமை ஏங்க நம்மளை பீடிக்க போகுது? ட்ரை பண்ணி பார்ப்போம், அவனை உணர்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். குரு உங்களுக்குள்ளே தான் இருக்கான், குருன்றவன் வெளியில் இல்லை. கடவுளை யாராலையும் உங்களை உணர வைக்க முடியாது. நீங்கள் நினச்சா மட்டும்தான் கடவுளை உங்களால் உணர முடியும். நன்றி, வணக்கம்.